ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு 146 புள்ளிகள் சரிவடைஞ்சு 25,810 க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பனே ஒரு 50 பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் 50 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் டே லோ 25,750 வரைக்கும் டே லோ க்ளோசிங் 800க்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 26,000க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நம்ம பையிங்னு பட் சொல்லியிருந்தோம். இந்த 25,900க்கு கீழே மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா திரும்ப கீழே வர்றதுக்கு செல்லிங்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா அந்த 25,900க்கு கீழே தான் ஓப்பன் ஆன மார்க்கெட் பார்த்திங்க திரும்ப அந்த லெவல்ஸ்க்கு மேலே போகவே முடியல. கீழே பார்த்திங்க அப்படின்னா 800லேயே பார்த்திங்க அப்படின்னா திரும்ப 800 820 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்தது. க்ளோசிங் டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த 800ஐயும் பிரேக் பண்ணி 750 வரைக்கும் லோ திரும்ப க்ளோசிங் 800க்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? வாரத்தினுடைய கடைசி நாள் இதனுடைய ஷெல்லிங் ப்ரெஷர் திரும்ப தொடருமா? இல்லை இங்கேருந்து திரும்ப சப்போர்ட் எடுக்கும்போது எங்கே சப்போர்ட் எடுக்கும்? அடுத்து ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன? நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 900க்கு மேலே 25,900க்கு மேலே போகலை. கீழே லோ 25,750. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு நாளைக்கான சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கான டே லோ பார்த்திங்க அப்படின்னா 25,750 ஒரு சப்போர்ட் ஆகும். அடுத்தது 25,680 ஒரு சப்போர்ட் ஆகும். அதை உடைச்சது அப்படின்னா 25,620 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. அதே மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப் சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 880க்கு மேலே பெருசாக போகலை. அதே மாதிரி 920 மேலே பெருசாக போக முடியல. அதேமாதிரி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த 25,880 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 25,920 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதை உடைச்சது அப்படின்னா 25,980 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஒரு ஏற்றம் இல்லை. ஒரு கீழே தான் பார்த்திங்க அப்படின்னா டவுன் வச்சு தான் க்ளோஸ் வச்சுருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஒரு கேப் அப் கொடுத்துச்சு. அந்த கேப் அப்பையும் ஃபில் பண்ணல. அதே மாதிரி கீழே ஒரு கேப் டவுன்லேருந்து ஒரு கேப் அப் கொடுத்துச்சு. கீழே அந்த கேப்பையும் ஃபில் பண்ணாமல் மார்க்கெட் இந்த நடுவில் ஒரு சென்ட்ரல் ப்ளேஸில் இப்போ மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கு. இப்போ திரும்ப நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த 25,800 இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட்டு சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 25,720 680 620 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் பார்த்திங்க 820க்கு மேலே இருக்குது அப்படின்னா ரிமைனிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த 900 920 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நல்ல பையிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 920க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நல்லாவே பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி நல்ல செல்லிங் அப்படின்னா இந்த 800 கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.